ஃப்ரெண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேஜே கிச்சன். ஜேஜே கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பஹாரியா தாங்க. அதாவது இது நார்மல் கீ ரைஸும் வெஜிடபிள் பிரெட்ஜும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்கும். அட்டகாசமான டேஸ்ட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கேன் கழுவி. 4 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பெரிய சைஸ் வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 100 கேரட், 100 பீன்ஸ், ஒரு 150 போல் உருளைக்கிழங்கு, புதினா கொத்தமல்லி, கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் தயிர், ஒரு தேங்காய், நார்மல் சைஸ் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. கண்டிப்பாக இதுக்கு தேங்காய் பால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் தாளிக்கிற மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி போட்டுட்டு கூடவே அதில் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இருக்கு இல்லையா, வெங்காயம் பச்சை மிளகா போட்டு அது ப்ரௌன் கலர் வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஓரளவு 2-3 தடவை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இல்லையா தயிர், அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் யாரும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ அதை நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். இப்போ நம்ம தயிர் சேர்த்துட்டோம். தயிர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம 1 by 1 காய்கறி சேர்த்துக்க வேண்டியதான். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குமே. இந்த ரைஸ் வந்து என்னோடய வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரட். என் பசங்க, என்னோடய ஹஸ்பண்ட் ஆகட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதில் நம்ம இப்போது காய்கறி ஆட் பண்ணிக்கலாம் 1 by 1. நீங்கள் க்ரீன் பீஸ், அதாவது பச்சை பட்டாணி கிடைச்சாலும் இதில் போட்டுக்கோங்க. எனக்கு நான் செய்ய சொல்ல அந்த அன்னைக்கு கிடைக்கல, அதனால் நான் போடலை. நீங்கள் கிடைச்சா போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். காய் போட்டுட்டு காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். போட்டு காய் வேகிற அளவுக்கு ஓரளவு மிதமான ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். காய் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புதினா மல்லி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் காய் ஓரளவு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். நம்ம அந்த ஒரு தேங்காவையுமே பால் அடித்து வச்சுருக்கோம். இந்த நம்ம வந்து பாஸ்மதி ரைஸுன்றதுனால 1க்கு 1.5 ரேஷியோவில் தண்ணி ஊற்றுவோம். ஸோ பாலை ஃபுல்லுமே எடுத்துகிட்டு 1க்கு 1.5 தண்ணி கலந்து நான் வச்சுருக்கேங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் புதினா காய் ஓரளவு வதங்கிருச்சு, வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா மல்லி போட்டு 2 வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால், அதை நம்ம 1க்கு 1.5ன்ற விதத்தில் இப்போ நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கேன். ஸோ 3 கப் தண்ணியும் ஊற்றிக்கிறேன், அதாவது தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக, ரொம்பவே டெலிசியஸாக, ட்ரெடிஷ்னலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் சைடிஷாக தால்ச்சா வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா சிக்கன் கிரேவி, ஏதாவது கிரேவியாக வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். 3 கப் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். போட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு வந்துட்டோம். இந்த தேங்காய் பால் ஊற்றி நம்ம கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி நுரக்கூடி நிற்க சொல்லியே நம்ம அரிசியை போட்டுறணும். நார்மலாக எல்லா கீ ரைஸ்க்குமே அப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம அரிசி ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மிதமான மூடி போட்டு மிதமான ஃப்ளேமை வந்து நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். இந்த அளவுக்கு ஒரு ½ பாயில் கிட்ட வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தோசைக்கல் வச்சு தம் போட்டுடலாம். பாத்திரத்தை தூக்கிட்டு அதுக்கடியில் தோசைக்கல் வச்சு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் வெயிட்டுக்காண்டி. இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் போட்டுக்கலாம். நம்ம ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நல்லாவே சிம்மில் வச்சுருங்க அடுப்பை வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராகவே ரெடியாக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நல்லா வெந்திருக்குது. எல்லாமே நீளமாக உடையாமல் அரிசி கரெக்டாக இருக்குது. இந்த அவ்வளோதாங்க. நம்ம இதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ஆஃப் பண்ணிவிட்டு அடியிலேருந்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இதே அளவோடு இதே பக்குவத்தோடு செஞ்சு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்குங்க பஹாரியா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க.
தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.